ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்துல இருக்க 7 பில்லியன் பீப்புள்ஸும் ஒரே இடத்துக்கு வந்தா அந்த இடம் எப்படி இருக்கும்? அதுவே அந்த 7 பில்லியன் பீப்புள்ஸும் ஒரே இடத்துக்கு வந்து அந்த இடத்துல இருந்து மேலையும் கீழையும் ஜம்ப் பண்ணா எப்படி இருக்கும்? நினைச்சு பார்க்கவே கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்குல்ல? ஆமாங்க, இந்த வீடியோல 7 பில்லியன் பீப்புள்ஸும் ஒரே இடத்துக்கு வந்து அந்த இடத்துல இருந்து மேலையும் கீழையும் ஜம்ப் பண்ணா எப்படி இருக்கணும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த 7 பில்லியன் பீப்புள்ஸும் அவங்க வீட்ல இருந்து மேலையும் கீழையும் குதிச்சா அதனால ஒரு ப்ராப்ளமும் இல்ல, வேற யாரும் சஃபரும் ஆக மாட்டாங்க. ஏன் ஒரு நாள் ஃபுல்லா மேலையும் கீழையும் குதிச்சா கூட எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. சடனா எர்த்ல இருக்க 7 பில்லியன் பீப்புள்ஸும் ஒரே பிளேஸ்க்கு வந்தா அந்த இடம் ஓவர் கிரௌடா ஆயிடும். கொஞ்சம் பேர் இருக்கும்போது அந்த பிளேஸ் நமக்கு சூட்டபிளா இருக்கும். கிரௌட் அதிகமாக நம்ம பிரீத் பண்ண கூட கஷ்டப்பட வேண்டி இருக்கும். அதுக்கப்புறம் எர்த்ல இருக்க எல்லாரும் ஒரே இடத்துக்கு வந்துட்டா சாப்பிடுற சாப்பாடு கூட நம்ம கஷ்டப்பட வேண்டி இருக்கும். 7 பில்லியன் பீப்புள்ஸும் ஒரே இடத்துக்கு வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம மாஸ்கோ சிட்டியையோ இல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டியையோ ஃபுல்லா ஆக்குபை பண்ற அளவுக்கு கிரௌடா இருக்கும். நமக்குன்னு ஒரு பிளேஸ சூஸ் பண்ணி ஜம்ப் பண்ண ரெடியா இருக்கோம்னா நெக்ஸ்ட் என்ன நடக்கும் தெரியுமா? வெறும் கால்ல ஒரே டைம்ல 7 பில்லியன் பீப்புள்ஸும் குதிச்சாலே சவுண்ட் ஹெவியா தான் வரும். அதுவே எல்லாரும் ஷூ போட்டுக்கிட்டு ஜம்ப் பண்ணா சவுண்ட் எப்படி இருக்கும்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சவுண்ட மெஷர் பண்ற யூனிட்ஸ் டெசிபல்னு சொல்லுவாங்க. ஒரே டைம்ல 7 பில்லியன் பீப்புள்ஸும் ஜம்ப் பண்ணா 200 டெசிபல் அளவுக்கு சவுண்ட் வரும். ஒரு ஜெட் இன்ஜினோட சவுண்ட் வெறும் 140 டெசிபல் தான். சூப்பர்சோனிக் ஏர்கிராஃப்டோட ஷாக் வேவோட சவுண்ட் வெறும் 160 டெசிபல் தான். மனுஷங்களோட காது கிட்டத்தட்ட 130 டெசிபல் சவுண்ட் வரைக்கும் தான் தாங்கும். நமக்கு ஏதாச்சும் அதிர்ச்சியான விஷயம் நடக்கும்போது கூட நம்ம காது 135ல இருந்து 140 டெசிபல் சவுண்ட தான் அக்செப்ட் பண்ணும். ரொம்பவும் சிவியரா அடிபட்டு நம்ம கத்துறோம்னா கூட நம்மளோட காது ஆல்மோஸ்ட் 150 டெசிபல் சவுண்ட தான் அக்செப்ட் பண்ணும். அதை விட அதிகமா 200 டெசிபல்லாம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட காது ஜவ்வு கிழிஞ்சிடும், இயர் ட்ரம்ஸ்லாம் வெடிச்சிடும். அந்த சவுண்ட்லயே நம்ம எல்லாரும் இறந்து போயிடுவோம். அதையும் மீறி நம்ம ஜம்ப் பண்ணியும் உயிரோட இருக்கோம்னா நம்ம லக்கி தான். ஆனா அப்பவும் நம்மளால ரொம்ப நேரம்லாம் உயிரோட இருக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் எர்த்தோட ஒரே பிளேஸ்க்கு வந்துட்டா ஒரே சைடா சாய ஸ்டார்ட் ஆயிடும். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா குதிக்கும் போது வர சவுண்ட்லயே சுனாமி வர கூட சான்ஸ் இருக்கு. அப்படி வர சுனாமி கிட்டத்தட்ட 30 மீட்டர் ஹைட் அளவுக்கு வரும். சுனாமில நம்ம எல்லாருமே தண்ணியில அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். சுனாமி வந்தா ஆட்டோமேட்டிக்கா நிலநடுக்கமும் வரும். 4ல இருந்து 8 ரிக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் நடக்கும். பிரிட்ஜஸ், ரயில்வே, பவர் லைன்ஸ், பில்டிங் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் கேட்டு யாரும் டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாதீங்க. ஏன்னா 7 பில்லியன் பீப்புள்ஸும் ஒரே இடத்துல சேரவே வாய்ப்பில்லை. அப்படி சேர்ந்தாலும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜம்ப் பண்ணவும் போறதில்ல. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.